ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம நிலா இருந்துட்டு நம்ம ராகவ் கூட தான் வந்துட்டுருக்காங்க. ராகவ் இருந்துட்டு உங்களை இங்கே விடட்டுமா இல்லை வீட்டில் கொண்டு வந்து விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு என்னை இங்கே ட்ராப் பண்ணிவிடுங்க, நான் இப்படியே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே என்னங்க என்னை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி நிலா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்துட்டு எப்படி வீட்டுக்குள்ளே வராமல் போகிறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ நிலா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு பலூன் ஃபுல்லாகவே ஊதி வச்சுருக்காங்க. நடேசன் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வராங்க. எப்போ பாரு எங்கள் பலூனு இல்லைனா கேக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்களா, பெருசாக பிறந்தநாள் கொண்டாடுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூனெல்லாம் வெடிச்சிட்டு போகிறாங்க. பல்லவனும் பாண்டியனும் ஊதி ஊதி வாயெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஆளுக்கு ஒரு 20 பலூன் மட்டும் ஊதிங்கடா போதும். என்ன 20 பலூனா, அதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா. ஆமாம் கார் சத்தம் கேட்குது, அண்ணி என்ன கார்லேயே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம சோழன் இருந்துட்டு ஆமாம் இல்லை நிலா எப்படி காரில் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ராகவ் கூட தான் நிலா வராங்க. ராகவை பார்த்தோன்னே இவங்க கூட எதுக்காக நிலா வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அவரை கூப்பிடுறாங்க. நடேசனை இருந்துட்டு இது வரைக்கும் நான் இவரை பார்த்தது இல்லையே, இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நிலாவோட பாஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்துதான் பெரிய சர்ப்ரைஸ் போல் இருக்குது, நல்லா இருக்குது எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம ராகவ் வந்து சொல்கிறாங்க. சரி கேக் கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நிலா இருந்துட்டு டல்லாகவே இருக்காங்க. சரண் இருந்துட்டு என்னப்பா ஆச்சு, ஏதாவது உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செங்கல்பட்டு வரைக்கும் வேலை விஷயமா போயிட்டு வந்தோம், அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் போகணும்னு சொல்லியிருந்தா நானே கூட்டிகிட்டு போயிருப்பேனே, அவங்க ஏதோ வேலை விஷயமா போயிருக்காங்க, இதில் எதுக்காக ஒன்று கூட்டிகிட்டு போக போகிறாங்க, முதல்ல உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லை கார் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சோழனால் எதுவுமே பேசவே முடியல, அமைதியாக இருக்கார். எப்படி உனக்கு நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சோழன் வந்து ஒரு பக்கம் பாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் நிலா வந்து கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுக்க சொல்கிறாங்க. நிலாவுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்தது ஞாபகமாக வந்துக்கிட்டே இருக்குது. சோழன் கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராகவ் வந்து சாப்பிட்டு போக சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டதே இல்லை, ஆனால் நீங்கள் சமைச்சது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, நான் கிளம்புறா எப்பா, ஏதோ நடுவில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீ இப்போ வந்துட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லவ் சொல்ல வேண்டிய நேரத்தில் இப்படி நந்தி மாதிரி வந்து எல்லாத்தையும் சொதுப்பி விட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் ராகு வந்து கிளம்பி போகிறாங்க. பாண்டி வந்து நம்ம வானத்தியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. பார்த்தியடா கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்குங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பரவாயில்ல, ஒரு நாள் முடிஞ்ச ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கெல்லாம் உங்கள் வீட்டில் எப்படி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சேரனும் அதே கேள்வி தான் கேட்குறாரு. வானத்தை இருந்துட்டு அதெல்லாம் தினம் தினம் அடி வாங்கிட்டே தானே இருக்கான், அப்புறம் எதுக்காகமா வந்த, எப்படி இருந்தாலும் நான் வாழ போகிற வீடு இல்லையா இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சாந்தாவும் அவங்களுடைய அண்ணனும் வராங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்காக ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பல்லவன் ஒரு பக்கம் ஆளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோடு வந்துட்டுருக்கீங்களே, வீட்டில் அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரட்டும், நானும் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடு வரேன், இதெல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே அண்ணனுக்கு தங்கச்சி மாதிரி தான், இவரும் வாழ மாட்டார் நம்மளையும் வாழ விட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி புலம்பிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருங்கடா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் இருந்துட்டு சாந்தாவுக்கு வந்து இப்போ தமிழ் கற்றுக் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே நீ தமிழ் கற்றுக் கொடுத்த வரைக்கும் போதும், அது சந்தா கேட்ட வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது லாஸ்ட்டாக ஒரு சிம்பிளான ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்குறாங்க.
எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வந்து சோழனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு என்னவோ என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கா. ஒருவேளை அவளுடைய லவ்வை சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியும் பல்லவனும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சோழன் வராங்க. இன்னைக்கு பாரு நிலா சர்ப்ரைஸ் கொடுத்து கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா எப்படியும் என்கிட்ட லவ் சொல்ல தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக கர்வத்தோடு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லாங் டிரைவ் போக போகிற நிலாவோட அதுக்கு முதல்ல அவங்க வரணும்ல. கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாக சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தல. கண்டிப்பாக நிலா வரதான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் சரி நான் போய் நிலாவை கூட்டிகிட்டு வரேன், உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிட போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே நிலா வந்து நிற்கிறாங்க. சோழன் என்னை எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சரிங்க நான் போய் வண்டி சாவி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைசன்ஸ் வேறு இல்லை, பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் அந்த வண்டியிலே போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டியில் கிளம்புறாங்க. நிலா தான் ஓட்டிக்கிறாங்க. சோழன் வந்து பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து கிளம்புறாங்க. அன்னைக்கு மாதிரி காலையில் மாதிரி உருண்டு உருண்டு உருட்டாமல் அவங்களுடைய லவ்வை சொன்னால் பரவாயில்ல, இல்லை எதுவும் சொல்லாமல் வந்தாலையும் பரவாயில்ல, எதையும் சொதப்பிட்டு மட்டும் வந்துடாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு பார்த்து மெதுவாக ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, அந்த கண்ணாடியை பார்த்து ஓட்டிக்கோங்க, அப்போ தான் பின்னாடி எவ்வளோ வண்டி வருது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருதுன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நிறைய விஷயம் பேசுகிறாரு. ஆனால் நிலா இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வாழவந்தான்ட்டு சொன்னதே வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. சோழன் பேச பேச அவங்களுக்கு கோபம் அதிகமாக தான் ஆகுது. அதுக்கடுத்து தான் ஒரு வழியாக பீச்சுக்கு போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழவந்தன் சொன்னது வந்து ஆமாம், உன்னோட எல்லா ப்ரூஃபும் உன்னுடைய புருஷன்தாம்மா கொடுத்தா, அவன் தான் எல்லாத்தையும் ஆதார் கார்டு உன்னுடைய எல்லா ப்ரூஃபும் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்தாம்மா கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நிலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகின விஷயம் இப்படி ஒவ்வொன்றா யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் சோழன் இருந்துட்டு இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நிலா கிட்ட நம்மளுடைய லவ்வை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க மனசாட்சி இருந்துட்டு நிலா கிட்ட போய் உன் லவ்வை சொல்ல போறியா, அன்னைக்கு இதே பீச்சில் தானே இதே இடத்துல தானே நீ அவமானப்பட்ட, அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா, எப்போதான் நீ சொல்ல, இப்போதைக்கு நீ சொல்லாத, சொன்னாலேயும் அவமானம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி சொல்லாமே இருக்கிறது, சொல்லி அவங்க மனசில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்துதான் வேண்டாம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நிலா வெயிட் பண்ணிட்டு தானே நீ சொன்ன, அன்னைக்கு சதீஷ் அவங்களுடைய லவரை வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, அன்னைக்கு அவங்க மனசுக்கு பிடிக்கிற போது கண்டிப்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னல, இப்போ நீ மட்டும் எதுக்காக அவசரப்படுற, இங்கே பாரு நான் எப்படா விடுவேன், எப்படா இன்னொருத்தன் உள்ளே வருவான், நான் என்னாலலாம் பயந்துக்கிட்டேலாம் இருக்க முடியாது, காலையில் கூட பார்த்தில்ல அந்த ராகவோட செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான், அவன் வேற பார்க்க ரொம்ப அழகாக வேற இருக்கான், நிறைய படிச்சிருக்கான், ஒரு கம்பெனிக்கு ஓனராக வேற இருக்கான், அது எல்லாத்தையும் நிலவை இம்ப்ரெஸ் பண்ணோம்ல, அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நிலா கிட்ட இப்போவே என் காதில் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட காதில் சொல்லியே தீர்வான்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் சோழன் வந்து சொன்னால் அடுத்து நிலா என்ன சொல்ல போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.